நிறைய கேண்டிடேட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை நம்ம ஊர்லேருந்து இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ நீங்களும் நம்ம வீடியோவை பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்தந்த புக்ஸ்லாம் படிக்கலாம், ஸோ இப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கேண்டிடேட் நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறது என்ன அப்படின்னு கேட்குறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இஎஸ்ஐசி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு மார்ச்சில் வந்து வர இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். ஸோ இப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் போனால் கரெக்டாக இருக்குமா எப்படி? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கோச்சிங் கிளாஸ் போனால் தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னா கோச்சிங் கிளாஸ் கண்டிப்பாக போகணுமா, இல்லை இப்படியே நம்ம வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இஎஸ்ஐசி இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குது, எய்ம்ஸ் இருக்குது. அப்புறம் அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 30,000 50,000 வேகன்சிஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணும் போதே நீங்கள் கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல், அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல், என்ன டாப்பிக்கை எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் சடனாக நீங்கள் போயிட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து இன்னும் டெப்த்தாக அவங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க போகிற ஸ்பீடுக்கு உங்களால் அந்த கான்செப்டை புரிஞ்சு அந்த ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து சார் கோச்சிங் கிளாஸ் வந்து போனேன், ஆனால் அவங்க போகிற ஸ்பீடுக்கு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, அவங்க சொல்கிறது நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கான்செப்டை புரிஞ்சுட்டு டாப்பிக்கை புரிஞ்சுட்டு ஓரளவுக்கு ஃபவுண்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ் போனோம் அப்படின்னா அவங்க போகிற ஸ்பீடுக்கு நம்மளால் பிக்கப் பண்ணி நம்மளால் ஓரளவுக்கு கோப்பப் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்மள்ட்ட பேசினவங்க பெரும்பாலான பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியனும் இதுதான். நீங்கள் ஓரளவுக்கு ஒரு கான்செப்டை புரிஞ்சிக்காமல் ஒரு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் அது என்னன்னே தெரியாமல் போய்ட்டு டைரெக்டாக போய்ட்டு டியூஷன்லேயோ ஒரு கோச்சிங்லேயோ போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 months நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐயோ நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களை வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசுனது நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 1 or 2 monthsனாவது செல்ஃபாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஓல்டு கொஷின் பேப்பரை பாருங்கள், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு ஓரளவுக்கு அனலைசிஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ அதனால் டைரெக்டாகவே நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோச்சிங் கிளாஸ் போங்க, அதுதான் நம்ம வந்து சொல்லுவோம். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செல்ஃப் ப்ரிப்ரேஷனும் உங்களுக்கு வந்து பண்ணிங்கனாலும் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நம்மளாம் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் எக்ஸாமை கிளியர் பண்ணோம். கோச்சிங்லாம் நம்ம வந்து போகவே இல்லை. கொஞ்சம் டைம் எடுக்கலாம், கான்செப்டை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அவங்கள்ட்ட போனீங்கன்னா நான் கொஞ்சம் கூட ஈஸியாக உங்களுக்கு கான்செப்டை வந்து புரிகிறதுக்கு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அடுத்து வர எக்ஸாம்ஸு இஎஸ்ஐசி, ஆர்ஆர்பி, எய்ம்ஸ் இதை டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரெக்டாக டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ ஒரு 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் ஆகலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க, டே அண்ட் நைட்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்க, தூங்குகிற டைம் தவிர மற்ற நேரம் எல்லாம் படிப்புனே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். அது வந்து டவுட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களோட அந்த எஃபோர்ட்டை போடுறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க படிப்பில் அப்படிங்கிறத பொறுத்து தான், உங்களோட நாலேஜ் எவ்வளோ கெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சக்ஸஸ் எவ்வளோ சீக்கிரமாக வருங்கிறது இருக்குது. அதனால் அதுக்கு தந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடுவீங்க, அதில் டவுட்டே கிடையாது. விஷயம் ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.